திருச்செந்தூர் இந்த பேரை கேட்டதும் நமக்கு என்ன ஞாபகம் வரும்? ஒரு பக்கம் ஆன்மீகம், கடல், அழகான கடற்கரை. ஆனா அரசியல் பார்வையில இது ரொம்பவே சிக்கலான ஒரு தொகுதி. மேலோட்டமா பார்க்கும்போது எல்லாம் அமைதியா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா டேட்டாவும் கொஞ்சம் ஆழமா பார்த்தா ஒரு பெரிய புயலே உள்ளுக்குள்ள உருவாயிட்டு இருக்கிறத நம்மால உணர முடியும். வாங்க இந்த திருச்செந்தூர் சமன்பாட்டோட சூத்திரத்தை நாம கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். இந்த ஆய்வை நாம 5 கட்டமா பிரிச்சிருக்கோம். முதல்ல திருச்செந்தூர் மக்களோட உண்மையான வாழ்க்கை சூழல் என்னன்னு பாப்போம். அதுக்கப்புறம் அங்க இருக்கிற தேர்தல் புள்ளி விவரங்கள்ல மறைஞ்சிருக்கிற ஒரு புதிரை விடுவிக்க முயற்சி பண்ணுவோம். அடுத்து இப்போதைய சட்டமன்ற உறுப்பினரோட நிலைமை என்ன, அவரோட பலவீனம் என்னன்னு பாப்போம். அதுக்கப்புறமா தேர்தலோட முடிவை தீர்மானிக்க போற வாக்குகள் யாருடையதுன்னு கண்டுபிடிப்போம். கடைசியா இந்த தொகுதிக்கு ஒரு சிறப்பான நிர்வாகத்தை கொடுக்க என்ன செய்யணும்னு ஒரு வரைபடத்தை முன்வைப்போம். சரி, முதல் கட்டத்துக்கு போலாம். திருச்செந்தூரோட கலை யதார்த்தம் என்ன? திருச்செந்தூர் வெறும் ஒரு ஊர் இல்ல, அது நகர வாழ்க்கையும் கிராமத்து வாழ்க்கையும் ஒன்னா கலந்த ஒரு இடம். ஒரு பக்கம் பரபரப்பான நகரங்கள், இன்னொரு பக்கம் அமைதியான கிராமங்கள். இந்த ரெண்டுக்கும் நடுவுல தான் இந்த தொகுதியோட அரசியலும் மக்களோட தேவைகளும் இருக்கு. இந்த சார்ட்டை பாருங்க. கிட்டத்தட்ட சரிக்கு சரியா பாதி பேர் நகரத்திலையும் மீதி பேர் கிராமத்திலையும் வாழ்றாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா, இங்க ஆட்சிக்கு வர்றவங்க நகரத்துக்கு தேவையான உள்கட்டமைப்பு வசதிகளையும் கவனிக்கணும், அதே சமயம் கிராமத்துல இருக்கிற விவசாயம், குடிநீர் பிரச்சனைகளையும் தீர்க்கணும். 2 குதிரையில ஒரே நேரத்துல சவாரி பண்ற மாதிரி ஒரு சவாலான விஷயம் இது. அப்போ இந்த மக்களோட உண்மையான பிரச்சனைகள் என்ன? முதல்ல குடிநீர் பற்றாக்குறை. இது பல வருஷமா தீர்க்கப்படாத ஒரு பிரச்சனை. அடுத்து கிராமப்புற சாலைகள். பல சாலைகள் இன்னும் சரியா போடப்படாம இருக்கு. ரொம்ப முக்கியமா இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு. படிச்ச இளைஞர்கள் கூட சரியான வேலை இல்லாம இருக்காங்க. நீட் விகிதம், அதாவது படிப்புலையும் இல்லாம வேலையிலையும் இல்லாம எந்த பயிற்சியும் எடுக்காம இருக்கிற இளைஞர்களோட எண்ணிக்கை இங்க ரொம்பவே அதிகம். இது ஒரு அபாயமணி. இப்போதான் நாம இந்த ஆய்வோட மைய புள்ளிக்கே வரோம். ஒரு ஆச்சரியமான தேர்தல் புதிர். திருச்செந்தூர் தேர்தல் முடிவுகள் நமக்கு என்ன சொல்லுதுன்னு பாப்போம். இத கொஞ்சம் நல்லா கவனிங்க. 2016 தேர்தல், அப்புறம் 2021 தேர்தல். திமுகவோட வாக்குகள் பாருங்க. 88,357 இருந்து 88,274 குறைஞ்சிருக்கு. வெறும் 83 வாக்குகள் வித்தியாசம். அதே மாதிரி அதிமுகவோட வாக்குகள் 62,356 இருந்து 63,001 உயர்ந்திருக்கு. கிட்டத்தட்ட 2 கட்சிகளோட வாக்கு வங்கியும் அப்படியே உறைஞ்சு போன மாதிரி இருக்கு. அசைக்கவே முடியல. ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட். கட்சிகளோட வாக்கு வங்கி அப்படியே இருந்தாலும் ஓட்டு போட வர்றவங்களோட எண்ணிக்கை 2.26% குறைஞ்சிருக்கு. அதாவது கட்சி விசுவாசிகள் கூட தேர்தல்ல ஆர்வம் காட்டாம வீட்டிலேயே இருக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒரு அமைதியான எதிர்ப்பு. இதுதான் $1 மில்லியன் கேள்வி. கட்சி மேல அவ்வளோ விசுவாசம் வச்சிருக்கிற மக்கள் ஏன் ஓட்டு போட வரமாட்டேங்கிறாங்க? இது வெறும் சோம்பேறித்தனம் இல்ல, இதுக்குள்ள ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு. நம்ம அரசியலமைப்பு சட்டம் ஒவ்வொரு குடிமகனுக்கும் கண்ணியத்தோட வாழவும் தகவலிருந்து முடிவெடுக்கவும் உரிமை கொடுத்திருக்கு. மக்கள் தேர்தலை புறக்கணிக்கிறாங்கன்னா அந்த அமைப்பு மேல அவங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை குறையுதுன்னு அர்த்தம். இதை நாம ரொம்ப கவனமா பார்க்கணும். இந்த கேள்விக்கு பதில் தேட நாம தற்போதைய சட்டமன்ற உறுப்பினரை கொஞ்சம் ஆய்வு செய்யணும். அவரோட வெற்றியிலையும் அவர் மேல இருக்கிற அதிருப்தியிலையும் தான் இந்த முரண்பாடு அடங்கியிருக்கு. இப்போதைய சட்டமன்ற உறுப்பினர் அனிதா ராதாகிருஷ்ணன் பல முறை ஜெயிச்சவர். அவருக்குன்னு ஒரு பெரிய உள்ளூர் நெட்வொர்க் இருக்கு. முன்னாள் அமைச்சராகவும் இருந்திருக்கார். இதெல்லாம் அவரோட பலம். ஆனா இன்னொரு பக்கம் அவர் மேல ஒரு வலுவான எதிர்ப்பாளையும் இருக்கு. சில தனிப்பட்ட வழக்குகள், அப்புறம் உள்கட்டமைப்பு திட்டங்களை சரியா செயல்படுத்தலங்கிற குற்றச்சாட்டு, இதுதான் அவரோட பலவீனங்கள். இந்த ஒரு வரி போதும் மக்களோட மனநிலைய புரிஞ்சுக்க. நலத்திட்ட சோர்வுன்னு இத சொல்லலாம். அதாவது தேர்தல் நேரத்துல கொடுக்கிற வாக்குறுதிகளை கேட்டு கேட்டு மக்களுக்கு சலிச்சு போச்சு. வெறும் பேச்சை நம்பி அவங்க ஏமாற தயாரா இல்ல, செயல் வடிவத்துல எதையாவது காட்டுங்கன்னு கேக்குறாங்க. அப்போ அடுத்த தேர்தலோட முடிவை யார் தீர்மானிக்க போறா? அது பாரம்பரிய கட்சி விசுவாசிகள் இல்ல, அவங்க வேற ஒரு குழு. அவங்கள பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். 2021 தேர்தல் முடிவுகளை பாருங்க. திமுக அதிமுகவுக்கு அடுத்தபடியா நாம் தமிழர் கட்சி கிட்டத்தட்ட 8.6% வாக்குகளை வாங்கியிருக்கு. இத நம்ம வெறும் 3வது இடமா பார்க்க கூடாது. இது திமுக அதிமுக மேல அதிருப்தியில இருக்கிற மக்களோட மொத்த குரல். இந்த 8.6% வாக்குகள் தான் அடுத்த தேர்தல்ல ஆட்டத்தை மாத்த போற சக்தி. இந்த அதிருப்தி வாக்காளர்களை தான் நாம மீட்கக்கூடிய வாக்காளர்கள்னு சொல்றோம். இவங்க யாருன்னா, கட்சி கொடிய பாக்குறவங்க இல்ல, தன்னோட தெருவுக்கு தண்ணி வருதா, தன் பிள்ளைக்கு வேலை கிடைக்குமான்னு பாக்குறவங்க. இவங்களுக்கு தேவை உடனடி தீர்வுகள். யார் அந்த தீர்வுகளை கொடுக்கறாங்களோ அவங்க பக்கம்தான் அவங்க நிப்பாங்க.
சரி, இவ்ளோ பிரச்சனைகளை பத்தி பேசிட்டோம். இதுக்கு தீர்வு என்ன? வெறும் பிரச்சனைகளை பேசுறது நம்ம வேலை இல்ல. அதுக்கு ஒரு தீர்வையும் ஒரு செயல் திட்டத்தையும் கொடுக்கணும். அதுதான் இப்ப நாம பார்க்க போறோம். இது ஒரு தேர்தல் அறிக்கை மாதிரி தெரியலாம். ஆனா இது அதுக்கும் மேல. இது ஒரு வளர்ச்சி ஒப்பந்தம். ஒவ்வொரு திட்டத்துக்கும் எவ்வளோ முதலீடு, அது முடிய எவ்வளோ வருஷம் ஆகும், அதனால மக்களுக்கு என்ன லாபம் கிடைக்கும்னு ரொம்ப தெளிவா இதுல இருக்கு. உதாரணமா 12 கோடியில மீன் பதப்படுத்தும் மையம் ஆரம்பிச்சா ஏற்றுமதி வருமானம் 30% அதிகமாகும். 5 கோடியில குடிநீர் திட்டம் போட்டா டேங்கர் லாரிகளை நம்பி இருக்கிறது பாதியா குறையும். இதுதான் உண்மையான நிர்வாகம். வெறும் வாக்குறுதி இல்ல, அளவிடக்கூடிய வளர்ச்சி. அப்போ வெற்றி பெறுவதற்கான வழிமுறை என்ன? ரொம்ப சிம்பிள், 4 படிகள் தான். முதல்ல அதிருப்தி வாக்காளர்களை குறிவைங்க. ரெண்டாவது, அவங்களோட பிரச்சனையான தண்ணி, ரோடு பத்தி பேசுங்க, அதுக்கு ஒரு தீர்வையும் சொல்லுங்க. மூணாவது, தேவையில்லாத உட்கட்சி சண்டைகளை விட்டுட்டு மக்கள் பிரச்சனையில கவனம் செலுத்துங்க. கடைசியா, மக்கள் கிட்ட நேரடியா போய் பேசுங்க, உங்க திட்டத்தை புரிய வைங்க. இந்த தரவுகளை பயன்படுத்தும் போது தனிநபர்களின் தனி உரிமை ரொம்ப முக்கியம். அவங்களோட ஒப்புதல் இல்லாம அவங்க தரவுகளை பயன்படுத்தாம சட்டத்துக்கு உட்பட்டு ஒரு பொறுப்பான நிர்வாகத்தை நோக்கி நகரணும். கடைசியா ஒரு முக்கியமான கேள்வியோட இந்த ஆய்வை முடிக்கலாம். இந்த மாதிரி புள்ளி விவரங்களையும் தெளிவான திட்டங்களையும் வச்சு பல வருஷமா மாறாம இருக்கிற இந்த பாரம்பரிய அரசியலை மாத்த முடியுமா? வெறும் உணர்ச்சிகளுக்கும் விசுவாசத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிற அரசியலை தாண்டி மக்களோட உண்மையான தேவைகளை பூர்த்தி செய்யற ஒரு டேட்டா சார்ந்த நிர்வாகத்தை கொண்டு வர முடியுமா? இது திருச்செந்தூருக்கு மட்டுமான கேள்வி இல்ல, நம்ம எல்லாருக்குமான கேள்வி. If you want to become a people-centric leader and uplift your constituency, get in touch with blueprintstrategies.ai at mgr@blueprintstrategies.ai or call 080-420-41602. Purpose beyond politics.